ஏழு ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியம் மரித்தோழ்ந்து முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதான். நல்ல பிதாவே, இந்த வார்த்தைக்கு உண்டாய் வருகிறேன். மரபுக்குள் வைத்து காத்துக்கொள்ளையா. சொல்லப்படும் வார்த்தைகளுக்கு தகுதி உள்ளவனாய் அதற்கேற்ற ஜீவன் செய்ய உதவிச்சு வார்த்தை கொண்டு உள்ள ஜனத்தை ஆட்சியில் இயேசுவின் மூலம் இதாக வெளிப்படுத்தினால் 2:14 ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பெயரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களை படைத்தவர்களை புசிப்பதற்கும் ஏசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரன் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த போதகத்தை உன்னிடத்தில் உண்டு. உங்ககிட்ட யார் யார் இருக்காங்கிறத ஆண்டவர் அந்த கர்க்கமும் சபை தூதனுக்கு வெளிச்சம் போட்டு காணிங்க. இப்படி ஆள் உள்ள இருக்கிறது அவனுக்கே தெரியல. பரிதாபமாக தான் புரியுதா நான் சொல்றது? மாலாவுடைய போதனையை கைக்கொள்கிற ஆட்கள் அவன் சபைக்குள்ள இருக்கிறது கள்ள உபதேசம் உள்ள ஆளு. தவறான உபதேசத்தில் தன்னை எடுத்து படித்து கொண்ட ஜனங்களை வச்சுக்கிட்டு சபையை நடத்திக்கிட்டு இருக்கு. அவனை பார்த்து ஆண்டவர் சொல், நீ நல்ல ஆளுதான்ப்பா, ஆனா அவன் இருக்க ஆட்கள் மோசம் அப்படின்னு அவனுக்கு எடுத்து சொல்லுதார். அப்ப என்னத்தை சொல்றாரு? பழைய ஏற்பாட்டில் இருக்க ஒரு ஆளை எடுத்து அந்த உபதேசம் புதிய ஏற்பாட்டு சபைக்குள்ள இருக்கு. வரம் பார்த்தவங்கள திலயாம் தீர்க்கதரிசி வரம் பார்த்தோம்மா என்ன 22 22:12 ஆண்டவர் அதான் சொல்லி முடிச்சோம் போனவர். அதற்கு தேவன் நோக்கி, நீ அவளோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். 3 காரியம் எடுத்து சொல்ற. இந்த 3 காரியத்தையும் கேட்ட உடனே தீர்க்கதரிசி இஸ்ரவேல் அல்ல, இஸ்ரவேல் அல்லாத தேவன் 13 திலையாம் காலமே எழுந்து பாலாக்கின் பிரபுக்களை நோக்கி, தேசத்துக்கு எடுங்கள், நான் உங்களுடைய கூட வருகிறதுக்கு கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுக்க மாட்டோம் என்கிறார் என்று ரொம்ப தெளிவா இருக்கிறார். கர்த்தர் பேசினா தெளிவா பேச, நிதானமா பேச, மைதலா பேச, சாந்தமா பேச, சொல்றத அழுத்தம் திருத்தமா சொல்ற. குழப்பமே இருக்க குழப்பம் நம்ம ஊழியக்காரங்க காட்டுல அதையும் கேட்டுட்டு கண்ணுல அதையும் தரிசிச்சுட்டு தான் குழம்புறாங்களே தவிர தேவன் நிதான பேசு. ஆண்டவர் சொன்னார், சாந்தமோ மனசாய் சாந்த சொல்லியம் அழகா பேசுவார். அவர் என்ன சொல்றார்? முதல்ல அவர் எனக்கு உத்தரவு கொடுக்கல, நான் உங்க கூட வர மாட்டேன்
ஒரு நல்ல விஷயம். என்ன, ஒரு நல்ல ஊழியக்காரர், ஒரு நல்ல ஊழியக்காரர், ஒரு நல்ல தேவ பிள்ளை, தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனா தான் இருக்கணும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறார். ஆண்டவர் சொல்லும் போது சொல்றார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருக்கிறான். கர்த்தர் இடத்துல இருக்கணும். ஊழியத்துல பறந்து ஆத்மா அடிக்கிறது, பறந்து போய் எங்கேயாவது போய் கவுந்து கீழே விழுந்து அட்ரஸே இல்லாம போயிடக்கூடாது. தேவன் எங்க வைத்திருக்கிறார், வைத்த இடத்துக்குள்ள நின்றுகிட்டு இருக்கணும். கர்த்தர் இவன் கரெக்டா சொல்றான், ஆண்டவர் எனக்கு உத்தரவு கொடுக்கிறார். உடனே எல்லாரும் என்ன செய்யறாங்க, அங்க போய் பாலாக் இடத்துல ஒண்ணு சொல்றார், பிழையாம் எங்களோட வரமாட்டேன் என்று சொன்னான் என்றார். என்ன, பாலாக்கிட்ட போய் சொல்ற, வரமாட்டேன்னு சொல்லிட்டான். நிமித்தக்காரன் அப்படின்னு பேர் வச்சுக்கணும். நிமித்தக்காரன் அவன் பார்த்தான், இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு பாலாக் மறுபடியும் 15 பாருங்க, பாலாக் மறுபடியும் அவர்களிலும் கனவான்களான அதிக பிரபுக்களை அனுப்பினார். சொல்லிட்டு அவர்கள் பிலேயாமிடத்தில் போய் அவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாய பாலாக் எங்களை அனுப்பி நீர் என்னிடத்தில் வருவதற்கு தடைபட வேண்டாம், உண்மை மிகவும் கனம் பண்ணுவேன், நீர் சொல்வதையெல்லாம் செய்வேன், நீர் வந்து எனக்கு அந்த ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று சொல்ல சொன்னான் என்றார். பிலேயாம் பாலாகின் ஊழியக்காரருக்கு பிரதிவிருத்தமாக, பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொண்ணும் தந்தாலும், சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு தேவனாகிய கர்த்தரை கட்டளை நான் மீற. இதுவரைக்கும் அவர் கரெக்ட், இதுவரைக்கு கரெக்ட், சரியா அவன் சொல்லிட்டு வர. கோடி ரூபாய் கொடுத்தாலும், இன்னொரு விதத்துல சொல்ல மாட்டா, ராஜ்யத்துல பாதியே தாரன்னு சொன்னா கூட நான் எதை மீற முடியாது. தேவனுடைய கட்டளை நான் மீறக்கூடாதுன்ட்டு நம்ம பேசும்போது ஆனாலும் நம்ம சொல்லுவோம் தெரியுமா, ஆனாலும் அப்படின்னு தொடங்குறான். ஆகிலும் கர்த்தர் இனிமேல் எனக்கு என்ன சொல்வார் என்பதை நான் அறியும்படிக்கு நீங்களும் இந்த ராத்திரி இங்கதான் தப்பு பண்றோம். தேவன் ஒரு விசை சொன்னதை பார்த்து திருத்துகிறது. ஒரு தடவை வேண்டான்னு சொல்லிட்டார்ல, பிறகு என்ன 2ஆம் தடவை அவர்கிட்ட போய் கேட்கிற காரணம், இவன் இருதயம் எதுக்குள்ள போயிட்டு உன்னை மிகவும் கனம் பண்ணுவேன்னு சொன்னான். பார்த்தீங்களா, பொருள் ஆட்சிக்குள்ள போயிட்டு உள்ள அவனுக்குள்ள ஒரு ஆசை வந்து, என்ன ஆசை, நம்மள ராஜாவே 2ஆம் தடவை கூப்பிட்டாரு, கனம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதோட நல்ல முதல் மந்திரி வர, அவனை விட பிரபுக்கள்னா முதல் மந்திரி ரேங்க்ல இருக்கணும். அதனால திரும்ப நம்ம ஆண்டவர்கிட்ட போய் என்ன செய்வோம், கேட்போம். அங்கதான் அவன் தவறு செய்யறான். இல்ல தேவனுடைய செயல்பாடை நாம் புரிந்து கொள்ள முடியும்.
தேவனுடைய செயல்பாடை நாம் அறிந்து கொள்ளும். தேவன் யார் என்கிற அறிவுக்குள்ள நம்ம வர முடியும். ஆக இரவில 20வது வசனம், தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, போன தடவை அவர்தான் வந்தார். இவன் போய் ஆண்டவர் தேடுறான், அவர் வந்துட்டார். வந்துட்டு என்ன நல்ல அடுத்தது யார் வந்தா, முதல் தடவை கேட்டோம் அது எங்கிருந்து வந்தார்கள், இதெல்லாம் அவர் கேட்கல, ஸ்ட்ரைட்டா வந்துட்டார். இங்க தேவன் இடைப்படுகிற விதம் சரியா தெரியாம தேவனோடு நீங்கள் விளையாடினால் தேவன் ஸ்ட்ரைட்டா வந்து சொல்லியிருக்கு. கேட்கல பாத்தீங்களா? அவர் எந்த சொல்றாரு, அந்த மனித உன்னை கூப்பிட வந்திருந்தால் நீ எழுந்து அவளோட கூட போ. இவன் இருதயம் இப்போ இவர் சொன்ன கற்பனையின் மேல் இல்லை. இவன் இருதயம் பாலாக்குடைய வார்த்தையின் மேல் இருக்கிறது என்பது தேவனுக்கு தெரியும். தேவன் ஒரு பொழுதும் கம்பல் பண்ண மாட்டார். இவனுக்குள் பொருளா வந்துட்டு நம்ம இனிமே என்ன சொன்னால் இவன் கேட்க மாட்டான். 2வது தடவை வந்ததல்ல, அவன் கூட போ, விட்டுருவாரு. டேஞ்சர் அதான். ஊழியத்துல ஜீவியத்துல ரொம்ப கவனமா இல்லைன்னா நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருவாரு. போ, நீ செய், போ, நீ அங்கதானே போனும் நினைக்க, போ. பாலா கூப்பிட்டான்ல, போ. பொண்ண வெளியே அந்த அருவன் இருக்கான்ல, நீ போ. தேவனுடைய செயல்பாடுகளை நாம் சரியாய் புரிந்து கொள்ளவில்லை என்றார். அது நம்மை தேவனை விட்டு விலக வைத்தரும், அழைப்பை விட்டு விலக வைத்தரும், தெரிந்து கொள்வதை விட்டு விலக வைத்தரும். எலிசா கேயாசி, எலிசா வேண்டான்ட்டாரு, ஓடியாரு. கூட இருக்கவனுக்கு குளிர் அடிச்சிட்டு, பாபிலோன் சால்வை நல்லாமா கொண்டு வந்திருக்கேன், தங்கப்பாடம் வெளிப்பாடம், நம்ம இவருக்கு வேண்டாம்னா நமக்காக வாங்கி கொடுத்துட்டாங்கல்ல. இவர் பாட்டுக்கு போன்னு சொல்லிட்டாரு. நாகமகன் பின்னாலேயே ஓடுறான். இவன் நாகமன் பின்னால் ஓட ஓட எலியாவினுடைய மனது கேயாசி பின்னால ஓடிக்கிட்டே. நடத்திக்கிட்டா நமக்கு என்ன, எஜமானுக்கு என்ன தெரியும்? இவன் போய் வாங்கினதுக்கு காரணம் இல்லை யோசித்து. எலிசாவுக்கு உதவிக்காரனா இருக்கிறான், அவன் வேண்டான்னு சொன்ன பிறகு இவன் போய் வாங்கிட்டான்னா இவனுக்குள் ஆசை, பொருள் ஆசை இருந்து. அதனால போனா வாங்கினா, உங்களுக்கு தெரியும், சொல்லிட்டாரு, தெரிய அவன் கொடுத்த காணிக்க மாட்டேன்ல, அவன் குஷ்டத்தையும் நீ வாங்கிக்க போன்ட்டார். எவ்வளவு பயங்கரம்! ஆட்டர் ஒண்ணு சொல்ல போ, ஆனால் நான் சொல்லும் வார்த்தையின்படி மாத்திரம் நீ செய்யணும். எப்படி கண்டிஷன் எப்படி போட்டாங்க? நான் என்ன சொல்றேன்னா அதான் சொல்லணும். நான் ஏற்கனவே என்ன சொல்லிட்டேன், நீ போக வேண்டாம்னு சொல்லிட்டேன், ஜனத்தை சபிக்க வேண்டாம்னு சொல்லிட்டேன், அவர்கள் யார் என்ன ஸ்டேட்டஸ் ஸ்தானத்தில் இருக்கிறார்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சொல்லிட்டேன்.
இவ்வளவு நான் சொன்ன பிறகு திரும்ப என்கிட்ட வந்து நீ கேட்கனா, நீ என்னுடைய வழிகளில் நிற்கல, நீ என் விருப்பத்தை நிறைவேற்றல, நான் எதிர்பார்க்கிறதை நீ செய்யல, அதனால உன் இஷ்டத்துக்கு சொல்றேன். பாருங்கள, விளையாம் காலமே எழுந்து தன் கழுதையின் மேல் சேனம் கட்டி மாவாவின் பிரபுகளோட போன. இவ்வளவு கர்த்தர் சொன்னோங்க, என்ன செஞ்சிருக்கோம்? இந்த தீர்க்கதரிசி அறிவோட இல்ல ஆண்டவரே, இது ஏற்கனவே சொல்லிட்டு இருப்பா, நான் போகல சொல்லிட்டு இருக்கணும். ஆனா காலையில கட்டதான் போக சொல்லிட்டாரு. ஏன் போக சொன்னாரு? மனப்பூர்வமா சொன்னாரா? விருப்பத்துக்கு உன்னை விட்டு கொடுத்துருக்காரு, அதனால போ அப்படின்னு ஆண்டவர் விட்டாரு. இவள் காலையில எழுந்துச்சு பிரயாணத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி போகும்போது 22ஆம் வசனம் பாருங்க. அதுக்கப்புறம் கர்த்தருடைய குணமே தெரியும். அவன் போகிறதுனாலே தேவனுக்கு கோபம் மூண்டது. அதுவரைக்கும் அவர் கோபப்படல, தேவனுக்கு கோபம். தேவ கோபத்தை ஆற்றுகிற வழி தெரியுமா? தேவன் கோபமாய் இருக்கிறாரா, நம் பேரில் சந்தோஷமாய் இருக்கிறாராங்கிறத ஒரு விசுவாசியோ ஒரு ஊழியர்காரனோ கண்டுபிடிக்கிற அறிவு இல்லைன்னு வைங்க. அவர் கோபமாக இருக்கும்போது Daddy, I love you, ஒரே அர்த்தம். நான் சொன்னதை செய்யாம கவர்ந்துகிட்டு Daddy, I love you. ஒரு கன்வென்ஷன் அதுக்கு போட்டுதாங்க அந்த பழைய சாச்சல். எல்லாம் ஏற்பாடு பண்ணி நாங்க பின்னால் நிற்கும். அங்க 2 ஆராதனை வீரர்கள் வானத்துக்கு பூமியும் குதிக்காங்க. பக்கத்துல சொன்ன கர்த்தர் கோபமா இருக்காரு, இவங்க குதிக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவ கோபம் வெளிப்பட பாருங்க. கொஞ்ச நேரத்துல பாருங்க, யார் கர்த்தருடைய கோபம் வெளிப்படும். வெடிச்சது பாருங்க, ஜெனரேட்டர் தீ பிடிச்சு. அவ்வளவுதான் மீட்டிங் என்ன நடக்க, ஒரு பாட்டம் எல்லாம் நின்று போச்சு. தேவனை சாண்டப்படுத்துவது லேசான காரியம் கிடையாது. ஆபிரகாம் எப்படி சாந்தப்படுத்தினாரு? தேவனை கர்த்தரை எல்லா நேரமும் ஒன்று போல நாம் அணுக முடியாது. தேவன் நம்மேல் பிரியமா இருக்காரா இல்லையாங்கிறத அறிஞ்சுக்கிட்டு தான் அவர்கிட்ட போய் பேச முடியும். இது தேவனை குறித்து ஜாதியா அறிஞ்சுக்கிட்டோம்னா சும்மா ஜெபிக்கலாம் வாங்க, துதிக்கலாம் வாங்க, கொடுக்கலாம் வாங்க எல்லாம் பேச முடியாது. ஆதி புத்தகத்துல ஆபிரகாம் என்ன செய்தாரு? சோதம் குமாராக அழிக்க போறாங்க சொல்றாரா? எந்த இடத்துல சொல்றாரு? 18ல அவர் என்ன சொல்றாரு? 18:18 நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்ட்டு சோதம் குமாராக அழிவை குறித்து பேச ஆரம்பித்தார். ரொம்ப சந்தோஷம் ஆண்டவரே, என்னை விட்டு பிரிஞ்சு போனவர்கள் ஒருத்தவங்கதான் இருக்கான், என்னமோ நாசமா போட்டோம், என் கூட இருந்தா பிழைச்சிருப்பான், போய் தொலைஞ்சிட்டான் அப்படின்னு ஆபிரகாம் நினைச்சார். அவருக்கு ஆபிரகாம் பத்தி தெரியும்.
எப்படி ஆண்டவரை அணுகிறார்கள். தேவனிடத்தில் ஆபிரகாம் தேவனிடத்தில் சர்வசாதாரணமா பேசுவாரு. நம்ம மாதிரி கிடையாது. செய்ய மாட்டவர் அவரே பயந்துறாரு. என்ன செய்ய ஆண்டவர் செய்ய இந்த கற்று நம்மள மட்டும் அப்படின்னு ஆடி. ஆமா 15 பேசுறது 3ஆம் வசனத்துல ரொம்ப சர்வ சாதாரணமா பேசுற. இன்னும் ஆபிரகாம் தேவரே எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை. ஆமா எல்லாம் செஞ்சிருக்கு, கரெக்டு தான். ஆனா எனக்கு தர முடியாத நீ தரல. சர்வ சாதாரணமா காம்பன்சேஷன் டைப்ல பேசுற. அப்படிதான் ஆண்டவர் ஆபிரகாமோடு ஈடுபட்டார். புரியுதா? நம்ம வாழ்க்கை எப்படி நிற்கிறோமா? ஜப வாழ்க்கை கிறிஸ்துவோடு சாதாரணமாக மனுஷனோடு பேசுவது போல பேசுற நிலைமைக்கு நாம் நம்மளை தேவனுக்கு முன்பாக உருவாக்கி வச்சுக்கணும். ஆண்டவரே இதை செய்யும் அதை செய்யும் இறக்கும். சாதாரண எந்த அளவுக்கு ஐக்கியத்தை பரிசுத்த ஆவியானவரோடும் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் உங்களை நீங்கள் ஆக்கிக் கொள்வீர்கள். எந்த இடத்திலையும் தேவ சத்தத்தை கேட்க முடியும். ஆபிரகாம் அப்படித்தான் பேசினாரு. ஆனா இப்ப அவனுக்கு தெரிஞ்சிட்டு தேவன் கோபமாக இருக்கிறார். தேவன் அழிவுக்கு ஏதுவான காரியத்தை செய்ய போறார். இப்போ நம்ம டான்ஸ் அடிச்சு கேட்க போட்டு கூத்தாட முடியாது. அவர் எப்படி அப்ரோச் பண்றாரு? அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பார்த்து தியானித்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ. எப்படி தொடங்குறார் பாருங்க. அவரு 15ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுனதுக்கும் 18ஆம் அதிகாரத்தில் தேவனிடத்தில் அவர் சேர்வதற்கு எவ்வளவு பெரிய வித்தியாசம். தெய்வத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டா தெய்வத்தோடு நாம் விளையாட மாட்டோம். சும்மா ஆவியானவரே வாரம், ஆவியானவரே போறீங்க. ஆவியானவர் யாருன்னு தெரிஞ்சா இஸ் மோர் சென்சிட்டிவ் பர்சன். தெரியுமா உங்களுக்கு? ஆவியானவர் மிக நுணுக்கமான உணர்வுள்ள கர்த்தர். ஆவியார் எப்படி சொல்றாங்க பாருங்க. 50 தென் 45 பிறகு அவர் சொல்றார் 27 தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியே. எப்படி தன்னை தாழ்த்துறார் பாருங்க. ஆபிரகாம் யாருங்க? தீர்க்கதரிசி, தேவனுடைய சிநேகிதன், கர்த்தருடைய ஊழியக்காரர். இரக்கத்தை கேட்க தேவ சோங்களை சேரும்போது எங்கள் நிமித்தம் அல்ல, எங்கள் நிமித்தம் அல்ல, கர்த்தாவே உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீர் இதை செய்யும். தேவத்துல கோபமா இருக்காருன்னா அவர்கிட்ட போய் பேசுற முறையும் சரியாக இருக்கணும். சாம்பலும் தூசியுமான அவங்க இப்ப ராஜா வீட்டு பிள்ளைகள் யாரு இல்லைன்னா அவர் ஒரு ராஜா தான், இவரு ராஜா தான், நாங்கள் ராஜா தான். ஆனால் கர்த்தரத்துல போய் ஒரு காரியத்தை பெறுவதற்கு நாம் கலந்து சொல்லும் போது, ஆண்டவரே நீர் நீதி உள்ள நியாயாதிபதி, இரக்கங்களுக்கு முடிவதில்லை.
நீர் இறக்கம் கொண்டு இந்த ஜனத்தை நீர் என்ன செய்யும்? மோசே எப்படியா ஜெபித்தாரு? தேவ கோபத்தை ஆற்றும்படி அவன் என்ன செய்தாரா? திறப்பின் வாசல்ல நின்றாரா? தேவனுடைய கோபத்தை ஆற்றும்படி அவனால் தான் நிக்க முடியும். நீங்க நிக்கீங்களா? சங்கீதம் 106:23 ஆகையால் அவளை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவளை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயில் திறப்பின் வாயில் ஒன்னா பகவத வாசல் நினைச்சிட்டீங்களா? பாதாளத்தின் வாசல். வெக்கம் எப்படி அடிக்கும்? பிசாசு எப்படி மோதுவான்? ஏற்கனவே ஆண்டவர் கோபத்தில் இருக்கார். அவன் எப்பண்டா ஜமயம் கிடைக்கணும்னு இருக்கான். ஏற்கே அவர் கோபப்பட்டா அவரே அழிச்சிருவார். நமக்கு வேலை நமக்கு வேலை மிச்சம். இவன் அவ்வளவு கர்த்தரை கோபப்படுத்திட்டான்னு நினைக்க அவரே ஜோதகுமார அடிச்ச மாதிரி அடிச்சுக்குவாருன்னு இருக்கு. உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு கோபம், மூர்க்கம், உக்கிரம் அழிக்காம விட மாட்டேன்னு அறிஞ்சு கட்டிட்டு கர்த்தர் போது ஆண்டவரை அறிந்த மோசே திறப்புல போய் என்ன செய்தான்? பரிந்து பேசு. எப்படி பரிந்து பேசுனாங்கிறதுலாம் நீங்க யாத்ராமத்துல எண்ணாமத்துல பார்க்கலாம். அதுல கர்த்தரிடத்துல பரிந்து பேசு. இப்ப தேவ கோபம் ஆற்றிற வல்லமை நமக்கு இருக்கிறது. தேவ கோபத்தை ஆற்றத்தக்க சத்துவம் உள்ளவர்கள் மீட்கப்பட்டவர்கள், தேவனுடைய பிள்ளைகள். அவர்கள் பேசினா மாத்திரம் கர்த்தர் சரி அடிக்கல, அடிக்கல. நீ கேட்டுட்ட முன்ன பிறகு பார்த்தீங்க ஆபிரகாமை நினைத்து லோத்தது. உங்க ஜபத்தை கேட்டு உங்க உறவினரை தப்ப விட்டுவார். தேவ கோபம் சரி போட்டு இங்கே அவன் போயிருந்தால் தேவனுக்கு கோபம். இவர் சந்தோஷமா காலையில மேல போறான். ஆண்டவர் போச்சிட்டு தூதி மகி மகி ஏசு ராஜா முன்னே சொல்லி இவர் வண்டியில போறாரு. அவர் கையில என்ன செய்தாரு? கர்த்தருடைய தூதனான வழி அவனுக்கு எதிராளியா வந்து நின்றுட்டாரு. கற்பனை பண்ணி பாருங்க, ஊழியக்காரன் பக்கத்துல தான் கர்த்தர் நிற்பார். சவுக்கெடுத்து விடுவாரு, எதிர்த்து வந்து நிற்பாரு. ஊழியக்காரன் என்ன வேணாலும் தப்பு பண்ணா தேசித்தனம் பண்ணுவான், கள்ளத்தனம் பண்ணுவான், பொருளாதார இருப்பான். ஆனா ஆண்டவர் விட்டுக்கிட்டு இருப்பாரு. ஆக்கணும் அவர் பட்டை தூத்தி தோத்து நின்றுட்டார். பயங்கர கர்த்தர் எதிரிட்டு வந்தால் யார் நம்மை கர்த்தருடைய கருத்திலிருந்து காப்பாற்றுவார்? ஆனால்தான் ஆண்டவர் எந்த பக்கம் நிக்காது கண்டுபிடிக்கிறதே பெரிய கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு? ஒரு இஷ்யூ வந்துட்டு வைங்க, ஊழியக்காரன் பக்கம் நிக்காதா, சபை பக்கம் நிக்காதா, வீட்டு பக்கம் நிக்காதா, நம்ம பக்கம் நிக்காதா, நின்றுட்டாருந்தா ஆண்டவர். அடிக்கடி சொல்லுதான் ஆண்டவர் சாராய் சொல்லிட செய்ப்பா, ஒரே எந்த பக்கம் நிக்கான்னு கண்டுபிடிக்கிறதே கஷ்டம், லேசு கிடையாது. ஏன்னா அவர் சர்வ வல்லமை உள்ளது. இந்த கிரியேட்டர்
கிருபையா நமக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் செஞ்சு வச்சு. அவ்வளவுதான். தேவனே அறிகிற அறிவில் வளர வளர தெய்வ பயம் கூடுமே தவிர குறையாது. எங்க ஆண்டவர் ஊழியக்காரன் பாரா தீர்க்கதரிசி, நான் வேண்டான்னு சொன்ன பிறகும் நீ போற மானது வந்து கீழே இறங்க பட்டை நின்றுட்டார். இந்த தீர்க்கதரிசிக்கு கர்த்தர தெரியல. என்ன தெரியல? கர்த்தர் நிற்கிறது தெரியவில்லை. சொல்றது புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் தனக்கு எதிராக நிற்கிறது இவனுக்கு தெரியல. பல ஊழியக்காரனுக்கு கர்த்தர் சபை நடுவுல இருக்காரா, சபைக்கு வெளியே நிற்காருன்னா தெரியும். பின்னால வருது, எல்லாம் சபைக்குள்ளதான் இருக்கு. நம்ம அதிகாரம் முடிக்கும் போது உங்களுக்கு தெளிவு வரும். சபை நடுவில் ஆண்டவர் இருக்காரா, சபைக்கு வெளியே நிற்காராங்கிறது ஊழியக்காரனுக்கு தெரியும். கேட்சோ போட்டு கேட்சோ போட்டு பாடி கைய கால தூக்கணும்னு அவர் அந்த அளவு வந்துருவாராக்கும். எப்படி பக்தனை எப்படி பாண்டாரு? வாருமையா போதகரே மந்தமிடம் தங்கீரும் சேரோமையா பண்டிகனுக்கு தேரோமையா பண்டிகனுக்கு சிறியவரா எங்களிடம் நெருங்கிய தங்கிரும் ராஜா. ஆனால் சொல்றாங்க ஜனங்கள் வருவாங்க. ஆண்டவரே கால சொன்னதான் ஜனங்கள் வருவாங்க. நீ தானங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீர் வரணும், நீர் வரணும், என் கூட நீர் வரணும். நான் நீர் இருப்பது எனக்கு தெரிஞ்சா போதாது, என் ஜனத்துக்கு தெரியும். வருகிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இங்கே இருக்கிறார் என்பதை அவர் இவனுக்கு தெரியல. கழுதைக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன கர்த்தருடைய தூதனானவர் 21 பட்டயத்தை நம்முடைய கையில பிடித்து கொண்டு வழியில நிற்கிறதை கழுதை கண்டு, கழுதைக்கு தெரிஞ்சிட்டியா? கழுத மேல இருக்க ஊழியர்கானுக்கு தெரியல. விசுவாசிக்கு ஜனதேமின் கர்த்தர் வருவது தெரியும், ஊழியர்கானுக்கு தெரியாது. ஜென்மங்களுக்கு தேவனுடைய செயல்கள் சில நேரம் விசுவாசிகளுக்கு வெளிப்பட்டோம். ஆனா ஊழியர்கானுக்கு வெளிப்படாது. இவன் நிக்கிறத கழுத கண்டோன்னு என்ன செய்யுது? வழியை விட்டு இவனை காப்பாத்துது. ஒரே போட போட்டுருவார். காப்பாத்து வலிய கழுத வழியை திருப்ப விளையாம அதை ஆயிடுச்சான். அப்படியே நீங்க பார்த்துக்கிட்டே வந்தா கடைசியில கால சோர்வ வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுட்டு கழுத சுவாரஸ்யமா வச்சு நல்லா தேய்ச்சுது. அடுத்தது என்னது? என்ன இனிமே நம்ம பண்ண முடியாதுன்ட்டு கழுத கீழே படுத்துட்டு, இதுக்கு மேல நம்ம போக முடியாது. போனோம்னா நம்ம எஜமான போட்டுருவார், நம்மளை விட்டுருவார். அதுக்கு தெரியும், ஜீவராசி சிருஷ்டிகரை தெரியும். சிஷ்யர்களெல்லாம் ஏகமாய் தவித்து ஏங்கு என்று ரோமர் 8 இருக்கு. ஆனால் அது படுத்துட்டு படுத்தோடனே இவனுக்கு அறிவு வேண்டாம். ஊழியக்காரனுக்கு போட்டு அதை மொத்துன்னு போட்டு அடிக்கான். அது உடனே என்ன செய்தான்? கழுத 27 உடனே கத்த கழுதையின் வாயை திறந்தார்.
பாருங்கள கர்த்தர் எப்படி அவனுக்கு அறிவு புகட்ட செயல்பட்டார். தேவன் நம்முடைய ஊழியக்காரன் திருந்ததுக்கு எதை வேணாலும் செய்வார். ஆனா அவன் திருந்த மாட்டான். கழுத வாயை திறந்தோன்னா கரெக்டா சொல்றது, நீர் என்னை எப்பொழுது 3 தரம் அடிக்கும்படி நான் உனக்கு என்ன செய்வேன். இவனுக்கு அறிவு இருக்கா? கொஞ்சம் அறிவு இருக்கா? கழுத பேசுத, அதுகிட்ட திரும்ப பேசுறான். கழுத பேசணும் தயக்க வேண்டாம். நம்ம வளர்த்த கழுத, இவ்வளவு நாள் நம்மள சொந்த கழுத திடீர்னு வாயை திறந்து எஜமானனே என்னை இதுவரை 3 தான் நம்ம விட்டு நாய் நம்மகிட்ட பேசுறா என்ன நினைப்போம்? யோசிச்சு பாருங்க. நேற்று ஜூலி நல்லாதான் பழச்சிக்கிட்டு இருந்தது, இன்னைக்கு எனக்கு பிஸ்கட் வேணும்னு கேட்டு என்ன ஆச்சுது? அதுக்கு சாதாரண மனுஷன் கூட யோசிப்பான். இவனுக்கு மதி மயங்கி போயிடுச்சு, மலிக்கு போயிட்டு. தேவ சத்தமும் கேட்கல, தேவ சித்தமும் செய்யல, தேவன் செய்யற கிரியையும் செய்ய. கழுத பேசுத, அதுகிட்ட போய் உட்கார்ந்து பேசிட்டு இருக்க, நீ என்ன பரியோசம் பண்ணி கொண்டு வருகிறாய்? ஒரு பெரிய இவரு, என் கையில் ஒரு பட்டயம் இருந்தா இப்பொழுது அவர் பட்டயத்தோட ஒன்ன கொல்ல நிற்காதியா, நீ என்ன கொல்லுவியா அப்படின்னு சொல்லி கழுத திரும்பவும் பேசுது. அப்ப மாதிரி அறிவு வேண்டாம். கர்த்தர் பேசும்போது கர்த்தர் பேசுகிற அறிவு ஊழியக்காரனுக்கு வேண்டாம். இவன் கண்ண பொருளாசம் மறைச்சு, பெருமை மறைச்சு, திரும்ப அவங்க அழுதா பேசு. பழகு பார்த்தாரு, இவனுக்கு அறிவு கிடையாது, அதனால இல்லைன்னா இவன் கழுதியை கொண்டு விடுவான். கர்த்தர் என்ன, கர்த்தர் 31 கர்த்தர் தயாமின் கண்களை தர. அறிவு இருந்ததுன்னா கர்த்தர் இருக்கிறது தெரியும். ஒரு மனுஷனுக்கு தேவ பிரசனம் இருப்பது தெரியணும். மாத்தாள் மாதிரியா வீட்டுல போய் ஆண்டவர் உட்கார்ந்து இருக்கார். ஒரு நல்ல உபதேசம் ஆண்டு மரியாள் என்ன இருக்கார் பாதத்துல. அக்கா மாத்தாள் என்ன பண்ணாங்க, பற்பல ஆண்டவர் இயேசு இருக்கிற இடத்தில் தேவ பிரசன்னம் இருக்குமாய் இருக்கார். இருக்கும் என்ன கர்த்தர் ஆண்டவர் இருக்கிற இடத்துல பிரசன்னம், தேவ பிரசன்னம். ஆனா மார்த்தாளுக்கு அதை அனுபவிக்க தெரியல. ஏன் தெரியுமா? அவன் மனசு பூரா பற்பல வேலைகளா, மனது பூரா எங்க இருக்கு. அவன் அப்ப உட்கார்ந்துக்கிட்டு இருக்கா, நான் இங்க கஷ்டப்பட்டேன். அவ உட்கார்ந்ததுக்கு கரெக்டு, இவரும் சும்மா அதை பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்க. ஒரு வார்த்தை சொல்ல மனுஷி அவருக்கு தானே சமைக்க பிரியாணி, சிக்கன் 65 அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கேன். கூட இருக்காட்டு 12 பேர், ஒவ்வொருத்தனையும் ஒரு கூட நிறைய அப்ப சாப்பிடாது. இது தேவ பிரசன்னத்தை அறிவிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணும் ஒரு பெரிய போதுகள் சொல்றார். தேவ பிரசன சமூகத்துக்கு வந்த பிறகு நம்ம ஏன் தேவ பிரசனத்தை அனுபவிக்க முடியல தெரியுமா? மனதுல பல எண்ணங்களோடு உட்கார். ஆனாதான் நான் சொல்றேன், உள்ள வந்த பிறகு மாடல் ஆராதனையில முழுமையாக கலந்து கொள்ளுங்க. உங்களுடைய எண்ணம் முழுவதும் புல்பின் மேல இருக்கட்டும். பாடுகிற பாடல் அப்படியே கிரகிச்சுட்டே இருக்க. உங்களுக்குள்ளே தேவ கிருபையும் பிரசனமும் அபிஷேகம்.
எத்தனை தடவை சொல்லி கொடுத்தாலும் ஆட்களுக்கு என்ன தெரியல. ஆண்டவருக்கு வேற வழி இல்லை. இவன் கழுதைய கொண்டு போவான். அதனால இவன் கண்ணை திறந்தார். கண்ணை திறந்து கண்டு தலை குனிந்து முகங்குப்புற விழுந்து ஆண்டவர் கழுதைக்காக பேசுறார். பார்த்தீங்களா, தேவன் கழுதைக்காக மிருகத்துக்காக பேசுவார். யோனா புஸ்தகம் கடைசி 4 அதிகாரம் கடைசியில் ஆண்டவர் என்ன சொல்ற, அநேகம் ஆயிரம் மிருக ஜீவன்களுக்கும் நான் பரிதவியாமல் இருப்பேன். அது அவருடைய சிருஷ்டிகர். அவர் உள்ளமே வேற, உள்ளமே வேற இருக்கா. வாசிக்க வலது கைக்கு இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மனுஷருக்கும் அநேக மிருக ஜீவன்களுக்கும் மகாநகரமாய் நினைவேக்கு நான் பரியாமல். அது மேலே அந்த மிருக ஜீவன் அது சிருஷ்டிப்பு. அவர் சிருஷ்டிகர்த்தா, அவர் உண்டாக்குனார். அவருக்கு அது மேல கரிசனை இருக்கு. அதனால்தான் நீதிமான் தன் மிருக ஜீவன்களை காப்பாற்று. சரி, அவர் சொல்ற நீ கழுதைய இதனோட 3 தரம் அடித்தது என்ன, எண்ணிக்கிட்டே இருக்காரு. எத்தனை தப்பு பண்ணத சொல்லிட்டு உன் வழி இங்கதான் நான் சொன்னதுக்குரிய ஆதாரம் வருது. உன் வழி 32 உன் வழி எனக்கு மாறுபாடாக இருக்கிறதேனா நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு உன் வழி எனக்கு மாறுபாடாக. கர்த்தர் பேசின பிறகு மீறிட்டோன்னு வைங்க, நம்மளை உண்டு இல்லைன்னு ஆக்கிரு. தெரிந்து கொள்ளப்பட்ட போது உண்டு இல்லைன்னு ஆக்குவார். அடுத்து என்ன சொல்றாரு, கழுதை என்னை கண்டு இந்த 3 தரம் எனக்கு விலகிட்டு எனக்கு விலகாமல் இருந்ததானால் இப்பொழுது நான் உன்னை கொன்று போட்டு கழுதை உயிரோட வைப்பேன். எவ்வளவு பயங்கரம் பார்த்தீங்களா? தெய்வீகம் என்பது எவ்வளவு பயங்கரம் தெரியும். பரலோகங்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. ஒரு அதிகமான கிருபை தருகிறார், அது வேற விஷயம். அது இல்லைன்னா நம்ம நிக்க முடியாது. ஆனால் அவர் உண்மை சொரூபம் வெளிப்பட்டுதுன்னு வைங்க, நாம நிக்கவே முடியாது. சொன்னார், ஒண்ணு கொன்னு போட்டு காலதே உயிரோட வச்சு. அப்புறம் அப்பதான் அவளுக்கு பாவ அறிக்கை வருது. நான் பாவம் செய்தேன், வழியில நீர் எனக்கு எதிராக நிற்கதை இருந்தேன். இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததாயிருக்குமானா நான் திரும்பி போய்விடுகிறேன். ஆளை கட்டி வச்சு உருக்கணும். வத்தி சாத்தம் தேவனுக்கு பிரியம் இல்லை. எதிரிட்டு பொருளாசையில வந்திருக்க இப்ப திரும்ப தகாததாய் கண்டதாக அழுத்தம் இருக்கும். ஆனா அவர் சொல்றார், அந்த மனிதரோட கூட போ, நீ வந்துட்டார், உன்னை திருப்பி அனுப்ப முடியாது. நான் உன்னோடு சொல்லும் வார்த்தை மாத்திரம் நீ சொல்ல கடவா. பிரபுவோட அடுத்த வாரம்